இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது. பல்வேறு மொழி போராட்ட களங்களை எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு. ஏராளமான அரசியல் தலைவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க. அதனாலதான் 1968 இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார். தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவோட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்கள்ல இருமொழி கொள்கையை ஆதரிச்சு குரல் எழுப்புறாங்க. 2025 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே, ராய் தாக்கரே இணைஞ்சு இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார். இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம், இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது.